அனைவருக்கும் நமஸ்காரம். பிப்ரவரி மாத பலன். இந்த பலன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவி நேயர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு சீர சிறப்புமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்கள் கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் பேசுகிறேன். பிப்ரவரி மாதம் மீனராசிக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? இவர்களுக்குத்தான் உல்லாசம், சல்லாபம், சந்தோஷம், அத்தனையும் இன்பங்களும். மீனராசிக்கு பிப்ரவரி மாதம் கால தாமதம், இதனால் வரை விரயமா இருந்தது. இவ்வளோ இதனால் வரை இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சிறு சேமிப்பு திட்டம், அல்லது இவ்வளோ நாள் கடன் கொடுத்துட்டு நடையாக நடந்திருப்பீங்க, அல்லது கடன் கேட்டு நடையாக நடந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் கேட்டவுடன் சொன்ன தேதியில் சொன்ன நிகழ்வுகள் நடந்தே தீரும். அப்போது இப்படி எடுத்துங்களேன், ஒரு குடும்பம் நம்ம வீட்டிலே எடுத்துங்க. இதனால் வரை நம்ம பேச்சு டே பட்ரா பட்ரா பட்ரான்னு சொல்லின்னு இருந்த நீங்கள், ஆனால் இந்த மாதம் நீங்கள் சொல்லாமலே பசங்க படிக்கும். நீங்கள் கேட்டு கேட்டு வாங்கின அந்த உணவுகளும் பொருட்களும் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி கேட்காம உங்களை தேடி வரும். அப்போது இதனால் வரை கணவன் மனைவிக்குள் சிறு சிறு ஊடல்கள் கூடல்கள் இருந்தாலும் இங்கு ஊடல் இல்லாமல் கூடல் மட்டுமே இருக்கும் பிப்ரவரி மாதம் மீனராசிக்கு. அதே நேரத்தில் இது நாள் வரை ரெக்கரிங் டெபாசிட்டில் பணம் போட்டு வச்சுருந்தீங்க, அதை எடுத்து ஒரு சுப செலவு செய்வீங்க. அது குடும்பத்துக்கே தெரியாத வச்சுருப்பீங்க. அது மாதிரி தாய்மார்கள் சிறுவாடு சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த சிறுவாடுகள் இப்பொழுது ஒரு குடும்பத்தின் முக்கிய தேவைகளுக்கு பயன்படுத்தி நல்ல மதிப்பு மரியாதை, என் மனைவியாலும் என்னுடைய தாயாலும் என்னுடைய மகளாலும் நான் இந்த காரியத்தை சாதித்தேன் என்பதை ஒரு பெருமிதப்படுவீர்கள். மீனராசிக்கு செமையான மாதம் இந்த மாதம். வயதானவர்களுக்கு கூட இந்த மாதம் சட்டென்று நடக்க ஆரம்பிப்பார்கள். பரவாயில்லப்பா, கொஞ்சம் உடம்பு உட்காந்துட்டே இருந்தால் கடமை வலிக்குது, நான் கொஞ்சம் நடந்து வரேன்னா அந்த தெம்பு தைரியமும் சந்தோஷமும் கொடுக்கும். நிர்வாகம், இப்போ ப்ரைவேட் கம்பெனி வச்சுருக்காங்கன்னா என்னதான் பார்ப்போமே, இந்த தொழில் எல்லாமே முடக்கமாயிடும், அதை கஷ்டப்படுத்துகிறோம், அல்லது எல்லாம் ஒரு எதிர்மறையான எண்ணங்களுக்குள் ஒத்தி வச்சிருந்த அல்லது தள்ளி வைத்திருந்த வேலையை இல்லை, களம் காணுவோம். இத்தனை பேர் சொன்னாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த தொழில் நல்லா மேன்மை அடையும், இந்த மிஷின் நல்லா ஓடும், இந்த தொழிலாளர்கள் நன்றாக உழைத்து நமக்கு வருமானத்தை ஈட்டுவார்கள் என்ற நம்பிக்கை. உங்கள் நம்பிக்கை வீண் போகாதுங்க. மீன ராசிக்கு நம்பிக்கை வீண் போகாது, அத்தனையும் சந்தோஷமாக கொடுத்து இருக்கும். அதே நேரத்தில் இவ்வளோ நாள் சிறுக சிறுக தங்கத்தில் முதலீடுகளை செய்து வைத்திருந்த சிறு சேமிப்பு திட்டம் இப்பொழுது ஒரு முழு வடிவமைப்புக்கு வந்து, சார் உங்கள் ஸ்கீம் முடிஞ்சு போச்சுருந்தாங்க, ஒரு 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 பவுன் தங்கம் இருக்குது, இல்லை 5 பவுன் தங்கம் இருக்குது, அப்படி என்று தங்கத்தின் மீது முதலீடுகளும் அல்லது தங்க நகைகளும் உங்கள் வீட்டிற்கு வரும். மீனம் செமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நன்றி, நமஸ்காரம். இப்போது நம்ம இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவின் வழியாக இந்த பிப்ரவரி மாதம் பலனை சொல்லியிருக்கோம். இந்த பலன் சொன்னதே அனைவருக்கும் நடக்கும். இதன்படி தான் வாய்ப்புகளும் வருமானங்களும் இருக்கும். அதில் சிலருக்கு உதாரணம், ஒரு சர்வெண்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும், ஒரு மேனேஜருக்கு எவ்வளோ கிடைக்கும், ஒரு சூப்பர்வைசருக்கு எவ்வளோ கிடைக்கும், அவரவர்கள் தகுதிக்கு ஏற்றாற் போல வருமானங்கள் பெருகும், வருமானங்கள் குறையும். அதனால் மேனேஜர் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு, ஜோசியத்தில் சொல்லிட்டாரு, நமக்கு எங்கடா 1 லட்ச ரூபா சம்பளம்னு கேட்டக்கூடாது. அவர்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி ஏற்றங்களும் இறக்கங்களும் இருந்து கொண்டு இருக்கும். ஆக முழுமையாக எப்பொழுது நாம் வளருவோம், முழுமையாக எப்பொழுது நம்மளுடைய எல்லா காரியங்கள் செய்வோம் என்பதை அவர்கள் சுய ஜாதகமே சொல்லும், பேசும். அதனால் ஜாதக ஆய்வுக்கும் சுய ஜாதக ஆய்வின் படி உங்களுக்கு முன்னேற்றம் எப்பொழுது என்பதை ஆய்வு செய்து கொள்ளுங்கள். ஜாதக ஆய்விற்கு அழையுங்கள். நன்றி, நமஸ்காரம்.